சபைக்குள்ள. இன்னைக்கு உள்ள வந்துருச்சு. எதெல்லாம் பரிசுத்தவான்கள் செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள மிக முக்கியமான இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன தப்புன்னு கேட்கிறோம். என்னைக்கு கூடாரத்துக்குள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் வருதோ, என்ன தேவனை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ஒரு நாள் வேணான்னு சொன்னார்னா கடைசி வரைக்கும் வேணாம் தான். 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு ஓகே சொல்ல மாட்டாரு. அன்னைக்கு திராட்சரசம் குடிவெறி கூடாரத்துக்குள் இருக்க கூடாது என்றால் இன்னைக்கும் சபைக்குள் திராட்சரசம் குடிவெறி இருக்க கூடாது, அவ்வளவுதான். அன்னைக்கு கூடாரத்துக்குள் எது அருவருக்கப்பட்டதோ இன்னைக்கு கூடாரத்துக்குள் வந்து நிர்வாணம் வந்துருச்சு. நிர்வாணத்தினுடைய விளைவு சாபம். அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள் காணப்படுகிறது. விசுவாசிகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க 4 தடவை கேட்டா அந்த நீங்க கேட்ட காரியம் சரியா மாறிடாது. புரியுதா? சில பாவங்களை தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பாவம் என்னவாயிடாது, சரியா மாறிடாது.